பிறகு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணேன். என்ன பண்ண, என்ன ரெமெடி சொல்லு, சட்டமன்றத்தில் பேசு. நீ ஏன் என்ன மாதிரி குலைக்கிற? வெளியில வந்து சட்டமன்றத்தில் பேசணும், உனக்கு வாய்ப்பு. ஆமா, 4 பேர் இருக்காங்க. பார்லிமெண்ட்ல போய் பேசு. நீங்க எம்பியா இருக்கீங்க, பேசணும்ல. இங்க வந்து நொட்டிக்கிற. இப்ப இப்ப ஏதோ ஏதோ திருச்சியில ஒரு பேர் நேம என்னது, என்னவோ ஒரு கர்மம், என்னது இதெல்லாம்? இது யாருக்கான ப்ராஜெக்ட்? இப்ப சொல்லு பாப்பா திம்மாவாலு, இப்ப சொல்லு, இது யாருக்கான ப்ராஜெக்ட்? எங்க சமூக மக்களுக்கான ப்ராஜெக்ட் மாதிரி தெரியலையா? நம்ம சமூக நல்ல இல்ல, இந்த மக்களுக்காக அந்த மாநாடு கூட்டம் திருச்சியில ஏதோ பண்றாரு, இது இல்லைன்றீங்களா நீங்க? மண்ணுரிமை மாநாடு நடத்துறேன், எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து சொல்லு. கல்வி உரிமை மாநாடு நடத்தினேன், இத்தனை பேருக்கு கல்விக்கு வந்து நீ சரி பண்ணிட்டு சொல்லு. பெண் உரிமை மாநாடு நடத்தினேன், சபாசு, அதுல என்ன ரிசல்ட் சொல்லு. என்ன ஈழம் வெல்லும். அடப்பாவீங்களா, யோ இது கூட பரவாயில்லையா? ஈழத்தை அழிச்சிட்டு அழிக்க துணை போயிட்டு போற நீங்களே நடத்திட்டு எல்லா மக்களையும் கொன்னுட்டு வெல்லும் ஈழம், என்னையா இது? வெல்லும் ஜனநாயகம். எப்படி வெல்லும் ஜனநாயகம்னா பேப்பர்ல எழுதி வெல்லும் ஜனநாயகன்ட்டா வெல்லணுமா? என்ன அது இதெல்லாம்? மது ஒழிப்பு மாநாடு, டார்கெட் குறைப்பு மாநாடு ஆச்சுல்ல. மது ஒழிப்பு மாநாடு டார்கெட் குறைப்பு மாநாடுச்சு. தோட்டத்தை தன்னை வெட்டிய வீட்டு வாசலில் தோரணமானது வாழை. எவன் கள்ளசாராய மரத்துக்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கு நன்றி. எவன் விற்கிறானோ அவங்கள கூப்பிட்டு பாராட்டு இல்ல, காரி துப்ப வாங்கிக்கிறது. நாஞ்சில் சம்பத்தை விட கேவலமா?